ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் விலாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான டேஸ்ட்டில் செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கனு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். கொத்தமல்லி தழை, இதில் வரமல்லி ஒரு 2 ஸ்பூன் வரமல்லி எடுத்துருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். சோம்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இல்லை 5 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். பொட்டுக்கடலை 1 ஸ்பூனு, ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். பட்டை 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, ஸ்டார் அன்னாசி 1 எடுத்துருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இதில் கடலெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூனு மிளகாய் சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். மல்லி 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன். முழு மல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வாசம் வர்ற அளவுக்கு வதக்கிக்குவோம். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கல்பாசி, ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்குவோம். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க 5 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூனு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். மல்லி நல்லா வறுபட்டு வாசம் வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவையும் இதோட சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் ஒன்று சேர தேங்காயில் உள்ள ஈரப்பசை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த பொருளெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் தாங்க சேர்க்குறேன். நம்ம வதக்கிறதுக்குமே கடலெண்ணெய் தான் நான் சேர்த்தேன். இதில் நம்ம அதுலேயும் 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதுலேயும் ஒவ்வொரு பீஸ் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப சேர்க்க வேணாம். அரைக்கிறதுலையுமே ஒவ்வொரு பீஸ் சேர்த்துக்கிட்டேன். இதே மாதிரி தாளிக்கிறதுலையுமே கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதோட ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்து உரித்து வச்சுருக்க 10 சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இப்போ 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம்.
ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட நான் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம அந்த மசாலா வறுக்கும்போது 4 வரமிளகாய் சேர்த்துருக்கோம். இதில் வந்து 2 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நார்மல் மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு நான் ஒரு 1/2 ஸ்பூனு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதோட 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு அவசியம் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா குழவா நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துடுச்சு. இஞ்சி பூண்டுமே பச்சை வாசம் போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறி விட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த கறியில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி வெளியில் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்குவோம். கறி வதங்குற டைமில் நம்ம வதக்கி வச்சுருந்த பொருளெல்லாம் மசாலாவை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு லேசாக குறகரப்பாக இருக்கணும். ரொம்ப தின்னா நைஸாக இருக்கக்கூடாது. லேசான குறகரப்பு இருக்கணும். பாருங்கள், கறியில் உள்ள தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா வெளியில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை. பார்த்திங்கன்னா கறியில் உள்ள தண்ணி இஞ்சி நல்லா வெளியில் வந்து வதங்கிக்கிட்டு இருக்கு. நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கட்டுங்க. இன்னொரு 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, கறி நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கறி வதங்குறதுலேயே நல்லா 50% நல்லா வெந்துருச்சுங்க. அதனால நம்ம தேங்காய் வதக்கின தேங்காய், மல்லி, மிளகு எல்லாம் அரைச்ச விழுதெல்லாம் அதோட சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த விழுதோட நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு.
இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு, கல் உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஈரல் பீஸ் ஒரு 4 பீஸ் இருக்குங்க, நான் அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு முடிக்கலாம். ஒரு 2 சவுண்டு வச்சு ஆஃப் பண்ணிக்குவோம். குக்கர் ப்ரெஷர்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், அருமையாக எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடியாக இருக்குது. செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்க, 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு குழம்பு. பாருங்க, அருமையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் சேர்த்த பொருட்கள்லாம் நீங்கள் சேர்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.